Hi friends, good morning. Welcome to Biology Simplified Tamil app. Welcome. இப்போ நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல கேமிட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் பார்க்க போறோம். எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. சாட் பாக்ஸ்ல தன்னம்பிக்கை பேட்ச் சாட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷா லைவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ண சொல்லி அந்த சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இப்ப லைவ் சாட் பாக்ஸ் இல்ல, தன்னம்பிக்கை பேட்ச்னு ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும்ல, அதுல யாராவது நியூ லைவ் ஸ்டார்ட் ஆகி இருக்கு, ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணது இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல கேமிட்டோஜெனிசிஸ் பார்க்குறோம். So the primary sex organs, the testis in the males and ovaries in the females produce gametes. இந்த இடத்துல primary sex organ பேர் வச்சதுக்கு காரணமே they are producing respective gametes. Male sex organ male gamete ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் primary male sex organ. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் எது ஃபீமேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்க, அப்பதான் அவங்க பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஓகே. ஸோ இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ்னு பார்க்கும்போது மேலுக்கு டெஸ்டிஸ், ஃபீமேல்ஸ்க்கு ஓவரிஸ். அவங்க தான் மேல் அந்த டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல பார்த்துக்கணும், டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே போல ஓவரிஸ் வந்து ஓவம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட் அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற டேர்ம் வரப்போ. ஓகே. ஸோ அதுக்கு பேரு கேமிட்டோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட், அதான் கேமிட்டோஜெனிசிஸ். In testis, the immature male germ cells யார் சார்? மேல் germ cells யார் சார்? அதுக்கு பேரு spermatogonia. Produce sperms by spermatogenesis, formation of sperms. So immature male germ cells நம்ம வந்து spermatogonia சொல்றோம். அதுல இருந்து தான் நமக்கு வந்து sperm ப்ரொடியூஸ் ஆகுது. That begins at puberty. Puberty mostly வந்து நமக்கு இந்த ஏஜ் அந்த ஏஜ்னு தான் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டா 13, 14, 15 வயசுல அந்த மாதிரி பியூபர்ட்டிய அட்டைன் பண்றாங்க மேல், அண்ட் ப்ராபப்ளி ஃபீமேல் ஆல்சோ அந்த டைம்ல தான் பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க. ஸோ பியூபர்ட்டில இருந்து தான் ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சிங்குலர்ல ஸ்பெர்மட்டோகோனியாவை ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படி சொல்லுவோம். ஸ்பெர்மட்டோகோனியம் பிரசன்ட் ஆன் த இன்சைட் வால் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன் அதுல பார்க்கும்போதே நம்ம வந்து டெஸ்டிஸோட உள்ள டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் இருக்கும், அதுக்குள்ள வந்து நமக்கு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளதான் நமக்கு வந்து ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து நமக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்மட்டோகோனியா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ள இருக்கு. மல்டிப்ளை பை மைட்டாட்டிக் டிவிஷன் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ். முதல்ல ஸ்பெர்மட்டோகோனியா அதோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். பியூபர்ட்டி அந்த சமயத்துல ஸ்பெர்மட்டோகோனியா அதோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸ்பெர்மட்டோகோனியா இன்னும் என்ன பண்ணல, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணல. ஸ்பெர்மட்டோகோனியா இட் செல்ஃப் மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல, மைட்டாட்டிக்னா மைட்டாசிஸ் நடந்து ஸ்பெர்மட்டோகோனியா அதோட செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஈச் ஸ்பெர்மட்டோகோனியம் இஸ் diploid and contains 46 chromosomes. Human being la diploid number of chromosome, diploid na 2n, diploid number of chromosome 46, haploid number of chromosomes 23. spermatogonia la எத்தனை chromosome இருக்கு क्वेश्चनல கேட்பாங்க, நீட் क्वेश्चनல கேட்பாங்க. spermatogonia la 46 chromosomes இருக்கு. Some of the spermatogonia called primary spermatocytes. Sites na cells na அர்த்தம். Some of the spermatogonia called primary spermatocytes periodically undergo meiosis. Periodically na கொஞ்ச நாள் விட்டு meiosis, reduction division நடக்குது. Yeah, primary spermatocytes completes the first meiotic division, that is reduction division, leading to formation of two equal haploid cells called secondary spermatocytes. So இந்த இடத்துல என்ன நினைச்சுக்கணும் நீங்க, primary spermatocytes யாரு? Diploid. அது மியாசிஸ் 1 நடந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை ஏற்படுத்துது. ஸோ அந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஹேப்ளாய்டு மறந்துடாதீங்க. இந்த பிளாய்டிலா கேட்பாங்க, which have only 23 chromosomes, அதனால அது ஹேப்ளாய்டு. எது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து ஹேப்ளாய்டு. The secondary spermatocytes undergo the second meiotic division. Second meiotic division equational division தான், அதனால ஹேப்ளாய்டாவே இருக்கும். ஹேப்ளாய்டாவே இருக்கும். செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் நடக்குது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல டு ப்ரொடியூஸ் 4 ஈக்குவல் ஹேப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட்ஸ். ஸோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஹேப்ளாய்டு, ஸ்பெர்மாட்டிட்ஸ்
haploid. Haploid அவங்களே கொடுத்துட்டாங்க. What would be the number of chromosome in spermatids? 23. Spermatids ஓட number of chromosome 23. மறந்துடாதீங்க. அவனே கொஸ்டின் கேட்டிருக்கானா அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வரதுக்கு போர்டு எக்ஸாம்லயும் வரலாம், நீட் எக்ஸாம்லயும் வரலாம், வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெர்மட்டோகோனியம் இருக்கு, ப்ளூரல்ல ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியத்துல இருந்து நமக்கு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது மைட்டாசிஸ் நடந்து ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து மியோசிஸ் 1 நடந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வருது. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல இருந்து மியோசிஸ் 2 நடந்து ஸ்பெர்மாட்டிட் வருது. ஸ்பெர்மாட்டிட் தான் நமக்கு வந்து ஸ்பெர்மட்டோசோவாவா டெவலப் ஆகுது. இதுல யாரெல்லாம் டிப்ளாய்டு, யாரெல்லாம் ஹேப்ளாய்டு அப்படின்னு பார்த்தா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் டிப்ளாய்டு, ஸ்பெர்மட்டோகோனியம் டிப்ளாய்டு, தென் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், ஸ்பெர்மாட்டிட்ஸ், ஸ்பெர்மட்டோசோவாலாம் ஹேப்ளாய்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. ஓகே, the spermatids are transformed. Spermatids தான் transformation நடக்குது. Some changes, structural functional changes நடக்குது. அதுதான் நம்ம இங்க வந்து transformation அப்படின்னு சொல்றோம். Transformed into spermatozoa. Sperms are transform ஆகுது spermatids by the process called spermiogenesis. Spermiogenesisனா என்ன? ஜெனிசிஸ்னாலே ஃபார்மேஷன் தான், பட் இங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ங்கிறது transformation of spermatids into spermatozoa is called spermiogenesis. கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் மறந்துடக்கூடாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஓகே, ஆஃப்டர் spermiogenesis sperm head become save ஆயிட்டு இருக்கு. ஓகே, sperm head becomes okay. After spermiogenesis, sperm heads become embedded in the Sertoli cells. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், sperm head Sertoli cellsல இதெல்லாம் Sertoli cellsல embeddedனா அதுல bind ஆகி இருக்குதுன்னு அர்த்தம், ஒட்டிக்கிட்டு இருக்குது, embedded ஆகி இருக்கு. And are finally released from the seminiferous tubules by the process called spermiation. So spermiation na enna? Spermiation na release of sperms into seminiferous tubules from from in the area seminiferous tubule குள்ள நமக்கு வந்து sperm release ஆகிறது தான் spermiation. Release of sperms into seminiferous tubules. அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மியேஷன். இந்த இடத்துல நிறைய நேம் வந்துருச்சு. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மேட்டிட்ஸ் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா. ஸ்பெர்மியேஷன்னா ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்ஸ் இன்டு seminiferous tubules. அதை வந்து நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ spermatogenesis starts at the age of puberty. ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டின்னு கொடுத்துருக்காங்களே தவிர பர்டிகுலரா இந்த ஏஜ் தான் அந்த ஏஜ் தான் நம்ம சொல்ல முடியாது. 13 வயசு, 14 வயசு, 15, 16ன்னு எந்த வயசு வேணா இருக்கலாம், பாத்துக்கங்க. Spermatogenesis starts at the age of puberty due to the significant increase in the secretion of gonadotropin releasing hormones, GnRH சொல்லுவாங்க. This, if you recall, is a hypothalamic hormone. 11th நம்ம படிச்சோம்ல endocrine system, அதுல நம்ம படிச்சோம் இந்த gonadotropin releasing hormoneங்கிறது hypothalamic hormone. hypothalamusல இருந்து secrete ஆகுது. The increased level of GnRH then acts at the anterior pituitary glands and stimulates secretion of two gonadotropins, luteinizing hormone LH and follicle stimulating hormone. இதுல வந்து பாத்தீங்கன்னா luteinizing hormone, follicle stimulating hormone ரெண்டுமே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு தேவை. ஓகே, LH acts as the Leydig cells and stimulates the synthesis and secretion of androgens. So luteinizing hormones தான் Leydig cells இருந்து androgens secrete ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த Leydig cells எல்லாம் நம்ம படிச்சோம். interstitial cellsல Leydig cells
இருக்கு. அந்த லேடிக் செல்ஸ் தான் ஆண்ட்ரோஜென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது டெஸ்டிஸ்ல அப்படிலாம் படிச்சோம் இல்லையா? ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது, அதாவது இன்டியூஸ் பண்ணி விடுறது, லேடிக் செல்ஸ் ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்றதுக்கு இன்டியூஸ் பண்ணி விடுறது லூட்டினைசிங் ஹார்மோன். ஆண்ட்ரோஜென்ஸ் இன் டர்ன் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த இடத்துல ஃபாலிக்கிள்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஃபீமேல்ல ஃபார்ம் ஆகும். பட் ஸ்டில் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆக்ட்ஸ் ஆன் த செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுது? நியூட்ரிஷனை கொடுக்குது. யாருக்கு? ஸ்பெர்ம்ஸ்க்கு. அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் secretion of some factors which help in the process of spermiogenesis. So spermiogenesis na enna? Transformation of spermiogenesis na நம்ம already பார்த்தோம். Spermiogenesis is transformation of spermatids into spermatozoa. The spermatids are transformed into spermatozoa by the process called spermiogenesis னு சொன்னோம். Spermiogenesis na formation of sperm கிடையாது. ஸ்பெர்மாட்டிட்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரதுதான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். அதுக்கு ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH வேணும். அவங்க எதுக்கு என்னென்ன ஹார்மோன் வேணும்னு சொல்றாங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் நமக்கு முக்கியம், மேலுக்கு முக்கியம். அப்போ ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு FSH வேணும். எதுக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லூட்டினைசிங் ஹார்மோன் எதுக்கு வேணும்? ஆண்ட்ரோஜன் சிந்தசிஸ்க்கு வேணும். ஓகே, let us examine the structure of a sperm. It is a microscopic structure. இந்த structure of sperm வந்து questionல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. diagram question கூட கேட்கலாம். It is a microscopic structure composed of a head, neck and a middle piece and a tail. 4 parts இருக்கு. head region, neck region, middle piece and a tail region. 4 part இருக்கு. A plasma membrane envelops the whole body of the sperm. Animal cell oda outer part plasma membrane or cell membrane, adu namakku theriyum. The sperm head contains an elongated haploid nucleus. Ore nimisham pen eduthukola. The sperm head contains an elongated haploid nucleus. Ena sperms nadu haploid 23 chromosomes oda da irukum. The anterior portion of which is covered by a cap-like structure called acrosome. ஸோ இங்க வந்து நமக்கு இலாங்கேட்டட் நியூக்ளியஸ் பெருசா இருக்கு. குரோமோசோமல் மெட்டீரியலோட 23 குரோமோசோமோட நியூக்ளியஸ், இலாங்கேட்டட் நியூக்ளியஸ் இருக்கு. அதோட ஹெட் ரீஜன் வந்து கவர்டு பை ஆக்ரோசோம். ஆக்ரோசோம் இஸ் ஃபில்ட் வித் என்சைம்ஸ் தட் ஹெல்ப் ஃபுல்லா என்சைம்ஸ் இருக்கு. அது ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆக்ரோசோம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா ஆக்ரோசோம்ல இருக்க என்சைம் ஹெல்ப் பண்ண வேணும். த மிடில் பீஸ் பொசஸ் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்விம் பண்ணி ஓவமை ரீச் பண்ணணும். ஸோ அந்த ஸ்விம் பண்ணி ஓவமை ரீச் பண்றதுக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மைட்டோகாண்ட்ரியா நிறைய எடுக்கணும். அந்த மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்கு? The acrosome is filled with enzyme. அது ஓகே. The middle pieceல இருக்கு. middle piece mitochondria ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். middle pieceல நமக்கு நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கு which produce energy, ATP produce பண்றாங்க for the movement of tail that facilitates sperm motility essential for fertilization. So fertilizationக்கு movement of sperm is very important. அதுக்கு நம்ம tail தான் ஹெல்ப் பண்றது. இந்த tailக்கு தேவையான எனர்ஜியை மிடில் பீஸ்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. எனர்ஜி சோர்ஸ் ஃபார் ஸ்விம்மிங் எங்க இருந்து வருதுன்னா மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் இன் த மிடில் பீஸ், அங்க இருந்து வருது. ஓகே, த ஹியூமன் மேல் இஜாகுலேட்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க about 200 to 300 million sperms during a coitus, of which for normal fertility at least 60% of the sperm must have normal shape and size and at least 40% of them must show vigorous motility. அப்பதான் வந்து அங்க ஃபர்டிலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இங்க என்ன சொல்றாங்க? 100% ஸ்பெர்ம்ல 60% ஆகுது நார்மல் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கணும். அந்த 60%ல 40% ஆகுது விகரஸ் மோட்டிலிட்டி, நல்லா குயிக்கா மூவ் பண்ணி போகணும். அந்த மாதிரி மூவ்மெண்டோட இருக்கணும் ஸ்பெர்ம்ஸ். அப்பதான் வந்து ஃபர்டிலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் ஆகுறது நிறைய நம்ம தெரியும். நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு, நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்னங்கிறதுக்கு இதெல்லாம் எனி ரீசன் இருக்கலாம். ஃபீமேல் கிட்ட தான் வந்து ப்ராப்ளம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. மேல் கிட்ட கூட அந்த ப்ராப்ளம் இருக்கலாம்.
ஈவன் தோ அவங்க வந்து நல்ல காய்டஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலுமே கூட ஃபர்டிலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்காம போறதுக்கு அவங்களோட ஸ்பெர்ம்ஸ்ல வந்து 60% என்ன இருக்கணுங்க, நார்மல் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் சைஸ்லாம் இருக்கணும். அதுல 40%ல விகரஸ் மொட்டிலிட்டி இருக்கணும். அது ஃபெயிலியர் ஆகுறப்போ நமக்கு ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் ஆகல, அந்த பேபி ஃபார்மேஷன் இல்லாம போறதுனால அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ தட் கைனகாலஜிஸ்டா போக போறவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா படிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Sperms released from the seminiferous tubules are transported by the accessory ducts. So இப்ப sperms release ஆயிடுச்சு, sperm seminiferous tubules ல இருந்து accessory ductனா tube like structure, tubes தான். நம்ம அந்த accessory ductலாம் 4 இருக்கு அப்படின்னு படிச்சோம், அதுதான். Secretion of epididymis, vas deferens, seminal vesicle and prostate are essential for maturation and motility of sperm. Still ஸ்பெர்ம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, ஸ்பெர்மாட்டிட்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு, பட் ஸ்டில் ஸ்பெர்ம் வந்து மெச்சூர் ஆகல. ஸோ மெச்சூரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ரேஷன் ஆஃப் எபிடைடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள் அண்ட் ப்ராஸ்டேட் ஆர் எசென்ஷியல் ஃபார் மெச்சூரேஷன் அண்ட் மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். The seminal plasma along with the sperm constitutes சேமன். சேமன்னா என்னன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. செமினல் பிளாஸ்மா, செமினல் பிளாஸ்மானா அந்த பிளாஸ்மா, அந்த லிக்விட், அது அலாங் வித் த ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்ந்து சேமன் சொல்றோம். The functions of male sex accessory ducts and glands are maintained by testicular hormone androgens. So அந்த accessory ducts, male sex accessory ducts and glands, அதோட ஃபங்க்ஷன்ஸையும் மெயின்டைன் பண்றது androgens தான், testicular hormones androgens தான். ஓகே, the process of formation of இதோட நமக்கு வந்து மேல் கேமெட்டோஜெனிசிஸ் முடியுது. இப்ப ஃபீமேல் கேமெட்டோஜெனிசிஸ் பார்க்கிறோம். the process of formation of mature female gamete is called oogenesis. formation of ovum, genesis na formation, oogenesis formation of ovum அப்படி சொல்லுவாங்க, which is markedly different from spermatogenesis. Spermatogenesisக்கும் oogenesisக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. அத markedly different அப்படின்னா தெளிவான டிஃபரன்சஸ் இருக்கு. oogenesis is initiated during the embryonic development stage. டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயே டிஃபரன்ஸ் இருக்கு. கரு, எம்பிரியானிக் ஸ்டேஜ், கருவா இருக்கும் போதே நமக்கு வந்து oogenesis இனிஷியேட் ஆயிடுது. when a couple of million gamete mother cells, a couple of millionனா சில லட்சங்கள், 1 மில்லியன்னா 10 லட்சம், couple of million gamete mother cells, gamete mother cellsனா diploid. அப்போ oogonia diploid மறந்துடாதீங்க, oogonia diploid are formed within each fetal ovary. fetal ovary இத கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, fetal வேற fetal வேற. fetalனா கரு, கருவுல இருக்கிறது, கருவுல இருக்கிறது, பேபி டெவலப் ஆகிறாங்களா, அதான் ஃபீட்டல் ஓவரி. நோ மோர் oogonia ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஆடட் ஆஃப்டர் பர்த். ஸோ இந்த கேமெட் மதர் செல்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, பர்த்துக்கு முன்னாடி எத்தனை லட்சம் ஃபார்ம் ஆகுது, couple of million of gametes மதர் செல், அந்த மதர் செல் மட்டும்தான், அந்த நம்பர் மட்டும்தான். பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கேமெட் மதர் செல் ஃபார்ம் பண்றது கிடையாது. பிஃபோர் பர்த் ஃபார்ம் பண்ற நம்பர்ஸ் மட்டும்தான் கேமெட் மதர் செல்ஸ் இன் ஃபீமேல், மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ தீஸ் cells start division and enter into prophase 1 of meiotic division and get temporarily arrested at this stage. இந்த குழந்தை பிறக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த oogonia மதர் செல்ஸ், அதாவது கேமெட் மதர் செல் oogonia இருக்கு இல்லையா, இந்த கேமெட் மதர் செல் என்ன ஆகுறாங்க, செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியோட்டிக் டிவிஷன், இது கொஸ்டின்ல கேட்பாங்க. அதுல அரெஸ்ட் ஆயிடுது, செல் டிவிஷன் அரெஸ்ட் ஆகி அப்படியே நிக்குது. கால்ட் பிரைமரி oocytes. primary oocytes. Each primary oocytes then gets surrounded by a layer of granulosa cells. granules அப்படின்னாலே இந்த கிரானியூல் டாட் டாட்டா சின்ன சின்னதா டயக்ராம்ல காமிச்சிருப்பாங்க, அதுதான் குட்டி குட்டிய மணல் மாதிரி சின்ன சின்னதா granulosa cells and is called the primary follicle. primary follicle form ஆயிடுறது. A large number of these follicles degenerate during the phase from birth to puberty.
ஸோ பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரைக்கும் இந்த பிரைமரி ஃபாலிக்கல் செல்ஸ் அப்படியே பாதுகாப்பா இருக்கிற நம்பர் இருக்குமா? இல்ல, லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரைமரி ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிடுது, இறந்து போயிடுது. Therefore, at puberty, only 60,000 to 80,000 primary follicles are left in each ovary. Each ovary. ஒரு ஓவரிக்கு 60,000னா இன்னொரு ஓவரியில 60,000. அப்போ 1,20,000. அது அதிகபட்சம் 80,000 இருக்கலாம். 1,60,000 வரைக்கும் இருக்கலாம். 2 ஓவரிக்கும் சேர்த்து சொல்றோம். ஓகே. அப்போ சில 10 லட்சங்கள்னு சொல்லியிருக்கான். couple of million gametes, 1 million 10 lakhs, couple of million gametes 20 lakhs 30 lakhs அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல நிறைய டீஜெனரேட் ஆகி உங்களுக்கு கரெக்டா பிரைமரி ஃபாலிகல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 60,000 to 80,000 தான் பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல இருக்கு ஃபீமேல்ல. ஓகே, ஒவ்வொரு ஓவரிலையும் 60,000 to 80,000 ஒவ்வொரு ஓவரிக்கும். ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்த்துக்கணும், 2 ஓவரிக்கும் சேர்த்து அவங்க சொல்ல. இந்த ட்விஸ்டட் கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பான், பார்த்துக்கங்க. The primary follicles get surrounded by more layers of granular cells and a new theca and are called secondary follicles formed. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய லேயர்ஸ் அதை பிரைமரி ஃபாலிகல்ஸை சுற்றி ஃபார்ம் பண்றது இப்போ செகண்டரி ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆயிருது. The secondary follicle soon transformed into a tertiary follicle. செகண்டரி ஃபாலிக்கல்ல இருந்து இப்போ நமக்கு tertiary follicles வரைக்கும் வந்தாச்சு. tertiary follicle. So primary follicles birthலயே ஃபார்ம் ஆயிடுது. And then puberty வரைக்கும் அது நிறைய டீஜெனரேட் ஆகி 60,000 இருந்து 80,000 per ஓவரி இருக்கு. And then நமக்கு வந்து பிரைமரி ஃபாலிக்கலை சுத்தி நிறைய லேயர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி செகண்டரி ஃபாலிக்கல் வருது. செகண்டரி ஃபாலிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி tertiary follicle வருது. tertiary follicle is characterized by a fluid filled cavity called antrum. tertiary follicle antrum-ங்கிற fluid filled cavity இருக்கு. fluid filled cavity இருக்கு. The theca layers is organized into an inner theca interna and an outer theca externa. So inner theca, inner layer பேர் interna, outer theca externa சொல்றாங்க. It is important to draw your attention that it is at this stage that primary oocyte within the tertiary follicle grows in size and complete its first meiotic division. இந்த tertiary follicle stageல தான் நமக்கு வந்து primary oocytes வந்து meiotic division, first meiotic division, prophase 1ல arrest ஆயிருந்துச்சு இல்லையா, metaphase 1, anaphase 1, telophase 1 first meiotic stage tertiary follicle தான் complete பண்றாங்க இந்த ஸ்டேஜ்ல. It is an unequal division resulting in the formation of a large haploid secondary oocytes. So primary oocitesல இருந்து செகண்டரி oocytes வந்துருச்சு. இங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தது சார் டெர்ஷரின்னு முன்னாடியே சொன்னீங்களே, தட் இஸ் ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல். அது வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி oocytes தான் உள்ள இருக்கு. டெர்ஷரி ஃபாலிக்கல்ல உங்களுக்கு மியோட்டிக் செல் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு செகண்டரி oocytes வந்துடுறான். செகண்டரி oocytes இஸ் ஹேப்ளாய்டு. ஏன்னா மியாசிஸ் 1ங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன். அன்ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அன்ஈக்குவல் டிவிஷன் செகண்டரி oocytes. இங்க அன்ஈக்குவல் டிவிஷன் சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ஒன்னு லார்ஜர் செல்லா இருக்கும், இன்னொன்னு ஸ்மாலர் செல்லா இருக்கும். அதனால அன்ஈக்குவல் டிவிஷன் அப்படி சொல்றாங்க. And a tiny first polar body formed. So secondary oocytes larger ஆகும், tiny first polar body smaller ஆகும் இருக்கும். அதுதான் பேரே கொடுத்துட்டான் டைனின்னு. டைனினா குட்டியா. ஸோ அன்ஈக்குவல் செல் டிவிஷன் நடக்கிறதுனால ஒன்று பெரிய செல், இன்னொன்று குட்டி செல் ஃபார்ம் ஆகும் டெர்ஷரி ஃபாலிக்கல்ல. இப்போ மியாசிஸ் 1 முடிஞ்சிருச்சு. மியாசிஸ் 1 முடிஞ்சது அப்படின்னாலே டிப்ளாய்ட் செல், ஹேப்ளாய்ட் செல் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, next, the secondary oocyte retain bulk of the nutrients rich cytoplasm of the primary oocytes. So primary oocytes இருந்து secondary oocytes அது திருப்பியும் டிவைட் ஆகி நமக்கு வந்து லார்ஜ் செல் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. அந்த செகண்டரி oocytes லார்ஜ் செல் பிரைமரி oocytesல இருந்து டிவைட் ஆகி செகண்டரி oocytes, பிரைமரி போலார் பாடி ரெண்டு வந்துச்சு. அதுல செகண்டரி oocytes தான் லார்ஜரா இருக்கு. செகண்டரி oocytes ஏன் லார்ஜரா இருக்குன்னா அங்கதான் அதிகமான சைட்டோபிளாசம், நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசம் இருக்கு. கேன் யூ திங்க் ஆஃப் எனி அட்வான்டேஜ் ஃபார் திஸ்? ரொம்ப சிம்பிள். செகண்டரி oocytesல இருந்து தான் ஓவம் ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் செகண்டரி oocytes கேரி பண்ணிருக்கு. அவ்வளவுதான். போலார் பாடி டீஜெனரேட் ஆயிடும். அதுதான் ரீசன். ஓகே,
Does the first polar body born out of first meiotic division divide further or degenerate? At present, we are not very certain about this. நமக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அந்த கேள்விக்கு அவனே பதில் சொல்லிட்டான். இந்த பிரைமரி போலார் பாடி ஃபர்தரா டிவைட் ஆகுதா தெரியாது, விட்டுருங்க அப்படின்ட்டான். ஓகே. At present, we are not very certain about this. The tertiary follicle further changes into the mature follicle or Graafian follicle. Tertiary follicle மாறுது. The secondary oocytes forms a new membrane called zona pellucida. So secondary oocytes சுத்தி zona pellucida அப்படிங்கிற ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுது, மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. The Graafian follicle now ruptures to release the secondary oocyte ovum. Secondary oocyte தான் ovum சொல்றோம். Ovum is secondary oocyte. ஞாபகம் வச்சுக்கோங்க. From the ovary இது ரிலீஸ் ஆகுது by the process called ovulation. Can you identify major differences between spermatogenesis and oogenesis? Spermatogenesis starts at puberty. Spermatogenesis starts at puberty. And oogenesis starts at embryonic stage. And spermatogenesisல meiotic division நடந்து நிறைய எக்கச்சக்கமான sperms ஃபார்ம் ஆகுது. oogenesisல அந்த பிரைமரி ஊசைட்ல இருந்து செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகும்போது அந்த போலார் பாடியில டீஜெனரேட் ஆயிடுது. அல்ல இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நமக்கு. செகண்டரி ஊசைட்ஸ் ஒண்ணுதான் ஃபார்ம் ஆகுது, ஓவம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், சிங்கிள் ஓவம் ஃபார்ம் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட், a diagrammatic representation of spermatogenesis and oogenesis is given below. இதுல பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாருங்க, at puberty இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க at pubertyலாம் கொடுக்கல, எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், ஓகோனியா எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. இங்க பியூபர்ட்டில தான் உங்களுக்கு ஸ்பெர்மட்டோகோனியாவே மெச்சூர் ஆகி உங்களுக்கு மைட்டாட்டிக்ஸ் டிஃபரன்சியேஷன் நடந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் டிப்ளாய்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்து உங்களுக்கு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. டிஃபரன்சியேஷன் நடந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து ஸ்பெர்மாட்டிட்ஸ்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா வருது. இங்க பாருங்க, ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா டிவிஷன் நடந்து 4 ஸ்பெர்ம்ஸா ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு டிஃபரன்ஸ். இதுல எதெல்லாம் 46 குரோமோசோம், எதெல்லாம் 23 குரோமோசோம்னு அவன் கொடுத்துட்டான். 46 குரோமோசோம்னா டிப்ளாய்டு, 23 குரோமோசோம்ஸ்னா ஹேப்ளாய்டு. அதே போல இங்க ஊகோனியா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிஃபரன்சியேஷன் நடந்து பிரைமரி ஊசைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரைமரி ஊசைட்ஸ் டிப்ளாய்டு தான். ஃபீட்டல் லைஃப், இது ஃபீட்டல் லைஃப். இங்க ஃபீட்டல் லைஃப் எல்லாம் கொடுக்கல. இது ஃபீட்டல் லைஃப்லயே பிரைமரி ஊசைட்ஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆயிடுது. தென் அந்த பர்த், சைல்ட்ஹுட், பியூபர்ட்டில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகி தென் பியூபர்ட்டிக்கு அப்புறம் செகண்டரி ஊசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. செகண்டரி ஊசைட்ஸ்ல போலார் பாடி ஃபார்ம் ஆனிச்சு. போலார் பாடிக்கு என்ன ஆகுது தெரியாது, நமக்கு எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. செகண்டரி ஊசைட்ஸ் வந்து உங்களுக்கு ஓவமாவும் செகண்டரி போலார் பாடியாவும் போகுது. பிரைமரி செகண்டரி போலார் பாடிலாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது. ஓவம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஓவம் தான் ஒரு ஊகோனியால இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்க ஒரு ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து 4 ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க செகண்டரி ஊசைட்ஸ் ஓவம்லாம் நமக்கு வந்து ஹேப்ளாய்டா இருக்கிறது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் கேமிட்டோஜெனிசிஸ். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல அது தனியா பார்க்கலாம். அப்பதான் அது நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன் டுடே. நெக்ஸ்ட் செஷன்ல நான் வந்து ரெக்கார்டட் வீடியோவா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போட்டுறேன். அப்புறம் ஈஸியா சாப்டர் முடிச்சிடலாம். ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன்லாம் ஈஸி தான். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ. ஹாலிடே இன்னையோட முடியுது. நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பணும். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் நமக்கு வந்து இன்னைக்கு மென்டி குவிஸ் கிடையாது. 18ஆம் தேதி நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நமக்கு என்ன மென்டி குவிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம். பிளான்ட் கிங்டம் மென்டி குவிஸ் நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு. நிறைய குழந்தைங்க 8:30 8:45 தான் சார் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடியுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருந்ததுனால நாளைக்கு 9 மணிக்கு பிளான்ட் கிங்டம். முடிஞ்ச அளவுக்கு 9:45 நான் முடிச்சிடுறேங்க. 9:45 3/4 மணி நேரம் கொண்டு போக மாட்டோம். 9 to 9:30 முடிச்சுட்டு நீங்க திருப்பியும் படிக்கிறதுக்கு போற மாதிரி நம்ம ஒரு 1/2 hourல முடிக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ.